இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். மாதுளம்பழத்திற்கு மாதுளங்கம் என்ற பெயரும் உண்டு. மாதுளையில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு ஆகிய 3 ரகங்கள் உள்ளன. இதில் இனிப்பு, புளிப்பு 2 ரக மாதுளையும் சக்தியளிக்கும் பழத்தில் சிறந்தது. மாதுளையின் பழம், பூ, பட்டை ஆகியவை அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. மாதுளையின் பழங்களில் இரும்பு, சர்க்கரை, சுண்ணாம்பு, பாஸ்பரஸ் மற்றும் அனைத்து வகையான தாது உப்புக்களும் உயிர்ச்சத்துக்களும் அடங்கியுள்ளன. மாதுளம்பழத்தை சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வைரஸ் கிருமிகளை மிக துரிதமாகவும் அதிக அளவிலும் அழித்து விடுகிறது. இதனால் நோய் நீங்கி ஆரோக்கியமும் சக்தியும் அளிப்பதில் மாதுளை சிறந்த பலனை தருகிறது. இனிப்பு மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் இதயத்திற்கும் மூளைக்கும் மிகுதியான சக்தி கிடைக்கிறது. பித்தத்தை போக்குகிறது, இருமலை நிறுத்துகிறது. புளிப்பு மாதுளையை பயன்படுத்தினால் வயிற்றுக்கடுப்பு நீங்குகிறது. இரத்த பேதிக்கு சிறந்த மருந்தாகிறது. தடைப்பட்ட சிறுநீரை வெளியேற்றுகிறது. பித்த நோய்களை நிவர்த்தி செய்கிறது. குடற்புண்களை ஆற்றுகிறது. பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் முதலிய எந்த வகையான அல்சரையும் குணமாக்குகிறது. மாதுளம் விதைகளை சாப்பிட்டால் நீர்த்து போன சுக்கிலம் கெட்டிப்படுகிறது. மேக நோயின் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் மாதுளை விதைகளை சாப்பிட்டால் மேக பாதிப்பிலிருந்து நிவர்த்தியாகும். பிரமேக வியாதியால் ஏற்படும் இதய நோய்கள், இதய பலகீனம் நிவர்த்தியாகும். இரத்த விருத்தி ஏற்படும். சீதபேதிக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கிறது. தொடர்ந்து நோயின் பாதிப்பால் பலகீனம் அடைந்தவர்கள் மாதுளம்பழத்தை சாப்பிட்டால் உடல் தேரும், உடல் எடை கூடும். தொண்டை, மார்பகங்கள், நுரையீரல், குடலுக்கு அதிகமான வலிமையை உண்டாக்குகிறது. ஆண் தன்மையில் பலகீனம் உள்ளவர்கள் மாதுளம்பழம் சாப்பிடுவதால் மிகுந்த சக்தியை அடைய முடிகிறது. மாதுளம் முத்துக்களில் சிறிதளவு மிளகு பொடியும் சேர்த்து சாப்பிட்டால் அனைத்து வகையான பித்த ரோகமும் தீரும். மாதுளம்பழத்தை சாப்பிட்டால் விக்கல் உடனே நிற்கும். அதிக தாகத்தை போக்கும். அடிக்கடி மயக்கம் உள்ளவர்கள் மாதுளம்பழத்தை சாப்பிட்டால் நன்மை கிடைக்கும். மாதுளம்பழ சாற்றில் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் உடல் சூட்டு நோய்கள் நீங்கும். சரீரம் குளிர்ச்சி அடையும். காய்ச்சல் தணியும். மாதுளம்பழ சாற்றை ஒரு பாத்திரத்தில் விட்டு சிறிது நேரம் வெயிலில் வைத்து எடுத்து சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும். பற்களும் எலும்புகளும் உறுதிப்படும். மாதுளம்பழத்தின் அனைத்து நன்மையையும் பெறலாம். மாதுளம்பழத்தின் மேல்புறம் ஒரு துவாரத்தை போட்டு அதன் உள்ளே சாப்பிடும் பாதாம் எண்ணெய் 15 மில்லிக்கு குறையாமல் செலுத்தி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைத்து சூடு செய்தால் எண்ணெய் பூராவும் பழத்தில் கலந்துவிடும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டால் கடுமையான இதய வலி நீங்கிவிடும். நீடித்த இருமல் குணமாகும். பெரிய இனிப்பு மாதுளம்பழத்தில் 6 எடுத்து இதன் முத்துக்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு 200 கிராம் சீனியை இதில் கலந்து வைத்து அரை மணி நேரம் வரை இருந்தால் முத்துக்களின் சாறு நீர்த்து பிரியும். இந்த சாறு 1/2 லிட்டர் சேர்ந்தால் 1 கிலோ சீனியை பாகுபதத்தில் காய்ச்சி இதனுடன் மாதுளம்பழ சாற்றை கலந்து வைத்துக் கொண்டு மீண்டும் பாகுபதம் வரை சூடு செய்து பத்திரப்படுத்தி கொண்டு தினசரி 30 மில்லி அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் பித்த நோய்கள் நீங்கும். ஆயாசம் அகலும். வீரிய விருத்திக்கான டானிக் ஆகும். நினைவாற்றல் பெருகும். பொதுவாக மாதுளம்பழ சாற்றுக்கு 4 1 பாகம் சீனி கலந்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். மாதுளம்பழ சாற்றில் தேன் கலந்து காலை ஆகாரத்துக்கு பின் தினமும் சாப்பிட்டால் 1 மாத உபயோகத்தில் உடல் ஆரோக்கியமும் தெம்பும் உண்டாகும். புதிய ரத்தம் உற்பத்தியாகிவிடும். மாதுளம்பூக்களை மருந்தாக பயன்படுத்தும் போது இரத்த வாந்தி, இரத்த மூலம், வயிற்றுக்கடுப்பு, உடல் சூடு தணியும். இரத்தம் சுத்தியடையும். இரத்த விருத்தி உண்டாகும். மாதுளம் பூக்களை உலர்த்தி பொடித்து வைத்துக் கொண்டு வேலைக்கு ஒரு சிட்டிகை வீதம் சாப்பிட்டால் இருமல் நிற்கும். மூக்கில் ரத்தம் வடியும் நோய் உள்ளவர்கள் மாதுளம் பூச்சாறு, அருகம்புல் சாறு சமமாக சேர்த்து வேலைக்கு 30 மில்லி வீதம் தினசரி 3 வேளையாக 3 தினங்களுக்கு கொடுத்தால் ரத்தம் கொட்டுதல் நின்றுவிடும். பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கிற்கு இதே மருந்தை 3 தினங்களுக்கு கொடுத்தால் உதிரப்போக்கு நிவர்த்தியாகும்.
மாதுளம் பூச்சாற்றை 15 மில்லி அளவு சேகரித்து சிறிது கற்கண்டு சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் நீங்கும். மூலக்கடுப்பும் உடல் சூடும் தணியும். வாந்தி மயக்கத்திற்கு கொடுத்தால் நோய் தீரும். மாதுளம்பழத்தோலை உலர்த்தி தூள் செய்து காலை மாலை 15 மில்லி அளவில் சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி, குடல் இரைச்சல், வயிற்று போருமல் தீரும். மாதுளம் மரப்பட்டை அல்லது வேர்பட்டையை வெட்டி பச்சையாக இருக்கும் போதே இதன் எடைக்கு 8 மடங்கு தண்ணீர் சேர்த்து பாதியாக சுண்ட காய்ச்சி காலை நேரத்தில் 30 மில்லி அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள தட்டை பூச்சிகள் மலத்துடன் வெளியேறிவிடும். மலராத மாதுளம் முட்டுக்களை காய வைத்து பொடித்து கொண்டு இதில் சிறிதளவு ஏலம் கசகசாவையும் பொடித்து கலந்து 10 கிராம் அளவில் நெய்யில் குழைத்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் நீண்ட நாள் வயிற்றுப்போக்கும் சீதபேதியும் குணமாகும். உலர்த்திய மாதுளம்பூக்கள் 10 கிராமுக்கு மாதுளம் மரப்பட்டை 20 கிராம் சேர்த்து கொதிக்க வைத்து சிறிது படிகாரத்தை கலந்து வாய் கொப்பளிக்க வேண்டும். கொப்பளிப்பது தொண்டை வரை செல்ல வேண்டும். இவ்வாறு கொப்பளித்தால் தொண்டை புண், தொண்டை வலி, வாய்ப்புண் குணமாகும். மாதுளம்பூக்கள் 15 கிராம் எடுத்து 25 கிராம் சீனி சேர்த்து மசிய அரைத்து காலை மாலை ஒரு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் தொல்லைப்படுத்தும் பெண்களின் வெள்ளைப்பாடு நிவர்த்தியாகும். மாதுளம் பூக்களை தலையில் வைத்து கட்டிக்கொண்டால் தலைவலி தீரும், வெப்ப நோய் தீரும். மாதுளம் பூக்கள் அருகம்புல், மிளகு, சீரகம், அதிமதுரம் சமமாக சேர்த்து கசாயம் தயாரித்துக் கொண்டு வேலைக்கு 30 மில்லி எடுத்து இதில் பசு வெண்ணெயை சேர்த்து கலக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் ஏற்பட்ட விஷத்தன்மை நீங்கும், அலர்ஜியை நிவர்த்தியாக்கும், மூலச்சூடும் வெட்ட நோயும் நீர்க்கடுப்பும் நிவர்த்தியாகும். மாதுளம்பூச்சாறு 300 கிராம் சேகரித்து 200 கிராம் பசுனை சேர்த்து பூச்சாறு சுண்டும் அளவிற்கு காய்ச்சி நெய்யை வடித்து வைத்துக் கொண்டு தினசரி 2 தேக்கரண்டி வீதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் 2 மாதத்தில் கடுமையான சயரோக பாதிப்பு படிப்படியாக குறைந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் தேரும். தொடர்ந்து 20 தினங்கள் இதே நெய்யை காலை மாலை சாப்பிட்டு வந்தால் எல்லா விதமான மூல நோயும் தீரும். மாதுளம் விதை, வேர்பட்டை, மரப்பட்டை இவற்றை சமமாக எடுத்து உலர்த்தி பொடித்து வைத்துக் கொண்டு வேலைக்கு 5 கிராம் வீதம் சுடுதண்ணீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் பெண்களின் கர்ப்பசாய நோய்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி பெண்களின் ஆரோக்கியம் நீடிக்குமாம். புளிப்பு மாதுளம் பழத்தோல், சாதிக்காய் சமமாக சேர்த்து வினிகர் விட்டு நன்கு அரைத்து மிளகு அளவில் மாத்திரை செய்து உலர்த்தி வைத்துக் கொண்டு தினசரி 2 முதல் 5 மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண்கள் குணமாகும். துவர்ப்பு மாதுளம் பழச்சாற்றில் தேன் கலந்து புண்களின் மீது போட்டு வந்தால் விரைவில் புண்கள் ஆறிவிடும். மாதுளம் மரப்பட்டையை கசாயம் தயாரித்து வாய் கொப்பளித்தால் ஆடும் பற்கள் கெட்டிப்படும், ஈறுகளின் நோய் தீரும், பற்களின் வலி குறையும். மாதுளை ஒரு பல்முனை நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது. இது போன்ற அரிய மருத்துவ குறிப்புகளை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.